ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டரி பை லேர்னிங் யூடியூப் சேனல். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்டில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன பார்த்தோன்னு ஒரு ரீகால் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற மீன் மீடியன் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட குவான்டிட்டேட்டிவ்னா என்ன, குவாலிட்டேட்டிவ்னா என்ன எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் ஒன்று சால்வ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் ஃபார் ஃப்ரீக்வன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஸோ அதுலேயும் நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம். குரூப்பில் டேட்டா அன்குரூப் டேட்டா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம போன வீடியோ சீரீஸில் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிராஃப்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்பவுமே இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து கிராஃப் போட சொல்லுவாங்க. ஸோ கிராஃபில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸஸ் இருக்குது. ஹிஸ்டோகிராம், அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி பாலிகான். அது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த எல்லாமே இந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்டோகிராம் எப்படி ட்ரா பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹிஸ்டோகிராமுக்கும் பார் சார்ட்குள்ள டிஃப்ரென்சஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஹிஸ்டோகிராம் வந்துட்டு 2 பார்ஸ்க்கும் நடுவில் கேப் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் ஹிஸ்டோகிராம். பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார் கிராஃப் அப்படின்னா 2 பார்க்கும் மிடில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பார் சார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து கிராஃப்ஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஒரு டேட்டா வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம இந்த சம்முக்கே தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த சம்மில் இருக்கிற வெயிட்ஸ் வச்சு அண்ட் ஃப்ரீக்வன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு இந்த ஹிஸ்டோகிராமை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டோகிராமில் சக்ஸசிவ் நியூமரிக்கல் இன்டர்வல்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிராஃப்ஸில் ஒரு பார்ஸ்க்கும் இருக்கிற அந்த கேப் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. இப்போ இந்த ஹிஸ்டோகிராம் எப்படி ட்ரா பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒய் ஆக்சஸில் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூஸை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் 5 டிஃப்ரென்சஸில் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். 5, 10, 15, 20, 25 அந்த மாதிரி நீங்கள் ஒய் ஆக்சஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிற இன்டர்வல் வந்து 130 to 139. அதுக்கான ஃப்ரீக்வன்சி என்ன 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 3ன்றப்போ கொஞ்சம் இந்த 5க்கு கீழே 3க்கு நேராக ஒரு பார் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் அது வந்து பார் சார்ட்டில் போயிடும். ஸோ இது வந்து ஹிஸ்டோகிராம்ன்றதால கேப் இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்வல்ஸ் வந்து 140 to 149. ஸோ அது வந்து 1ன்னு இருக்குது ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ 1னா அப்போ 3க்கும் கீழே 1 இன்னொரு பார் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 150 to 159, 17 இருக்குது. ஸோ 17 வந்து 15க்கு அபோவ் வரும். ஸோ அந்த 17க்கு நேராக ஒரு பார் கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே அதேமாதிரி லைனாக ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப் என்னதுன்னா 0. ஃப்ரீக்வன்சி 0வாக இருந்தால் கூட நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி ஆகணுங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ 0 வந்து 210 to 219 கிட்ட 0ன்னு வருது. அப்போ என்ன பண்ணுன்னா 0க்கு நேராக ஒரு கேப் நீங்கள் விட்டுருங்க. இந்த கேப்பும் சேம் இந்த பார் சைஸ்க்கு தாங்க இருக்கணும். ஸோ நான் எக்ஸாமில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் அந்த ஸ்கேலில் கண்டிப்பாக அந்த ஒரு யூனிட் மெஷர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த கேப் நீங்கள் விட்டுட்டு அதுக்கான இன்டர்வல்ஸை நீங்கள் எழுதிடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதுக்கு போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 0ன்னு வரது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே 230 to 239 கூட ஒரு 0 இருக்குது. ஸோ அதுவும் அதே மாதிரி நீங்கள் கேப் விட்டுறணும். ஓகேங்களா? கீழே இந்த மாதிரி இன்டர்வல் சைடில் எழுதிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எழுதுனா ஸோ இடம் வந்து பத்தாது. அதனால கீழே இப்படி எழுதிக்கோங்க 130 to 139. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதி முடிச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஹிஸ்டோகிராம் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகான் வந்து இதோட கண்டினியூஷனாக இதுலேயே நம்ம பண்ண முடியும். இந்த ஹிஸ்டோகிராம்லேயே நம்மளால் ஃப்ரீக்வன்சி பாலிகான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். அண்ட் இம்பார்ட்டன்ட் வேரியேஷன் ஆன் ஹிஸ்டோகிராம் இஸ் டு ஃப்ரீக்வன்சி பாலிகான் ஆர் லைன் கிராஃப். இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகானை லைன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரா த லைன் கிராஃப் அப்படின்னாலும் நீங்கள் இதே தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது எப்படி கன்சிடர் பண்ணுறதுனா டைரக்ட்லி ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு நான் இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகான் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற இந்த டயக்ராம் தான் இந்த ஹிஸ்டோகிராம் டயக்ராமை இதே மெஷர்ஸில் இருக்கிற இந்த ஹிஸ்டோகிராம் டயக்ராம் பின்னால் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பென்சிலில் நீங்கள் டயக்ராம் ஆக்சுவலாக பென்சிலில் தான் வரைவீங்க. ஸோ இங்கே நான் எதுக்கு பென்சிலில் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் அப்படியே நீங்கள் இங்கே வரைஞ்சிட்டு மிட் பாயிண்ட்ஸில் பாரோட மிட் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா இடத்துலையுமே வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த 0வாக இருக்கிற இடத்துல கூட நீங்கள் மிடில் மென்ஷன் பண்ணி இங்கே வைக்கணும். ஓகே,
இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா நீங்கள் பாயிண்ட் வச்சுருக்கிறதுல ஜாயின் பண்ணணும். லைக் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு ஒரு ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேருந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த எல்லா மிட் பாயிண்ட்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது தேர்ட் ஸ்டெப். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்டிங் ஸ்டேஜில் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பேக் சைடில் வரைஞ்சிருக்கிற இந்த பார் எல்லாமே வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, பின்னாடி இருக்கிற இந்த பார்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கிராஃப் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகான். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன பண்ணன்றதை நான் இப்போ ஒரு பிக்சர் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாமில் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டராக வரையணும். நான் இங்கே ஒரே கிராஃபில் பண்ணியிருப்பேன், பட் இப்படி பண்ணக்கூடாது. நான் இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஃப்ரீக்வன்சி பாலிகான் எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகான். இப்போது இன்னொரு புது டைப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம், டைப்பிக்கல் ஷேப்ஸ்ன்றது. இது ஏன்னா எக்ஸாமில் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீக்வன்சி பாலிகான் பண்ணிட்டு போயிருக்கு, உங்களுக்கு அதுக்கான ஸ்கியூ என்னன்னு கேட்பாங்க, இல்லை அதுக்கான டைப்பிக்கல் ஷேப் என்ன அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த 4 டைப்பில் ஏதோ ஒரு டைப் தாங்க வரும். இப்போ பாருங்களேன், இந்த 4 டைப்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இது நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2ஆக டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா இது பை மாடல். லைக் ஸ்டார்டிங்கில் அப்வர்ட்ஸில் வந்து அதுக்கப்புறமா இங்கே கீழே போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ்லி ஸ்கீவ்டு. அண்ட் தென் ஸ்டார்டிங்லேருந்தே லோவஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஹையஸ்ட்டுக்கு போச்சுன்னா அது வந்து நெகட்டிவ்லி ஸ்கீவ்டு. இங்கே நமக்கு வந்திருக்கிற இந்த லைன் கிராஃப் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்வர்ட்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே டவுனில் போயிருக்கு. ஸோ அப்போ இந்த டைப் வந்து இந்த 4ல் எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவ்லி ஸ்கீவ்டு தான். இது எப்படி ஸ்டார்டிங்கில் அப்வர்டில் வந்து டவுன்வர்ட் போயிருக்கோ அதே தான் இது. ஸோ அப்போ வந்து இது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா 3rd டைப்பு பாசிட்டிவ்லி ஸ்கீவ்டு. ஓகே, ஸோ அதனால இந்த டைப்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து ஸ்டூக்கர்லேயே நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோஸும் நம்ம ரெடி பண்ணி போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.